நான் ஒரு மந்திரம் எழுதுறேன். ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. இந்த மந்திரத்த 108 முறை இல்லன்னா 1008 முறை நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லுங்க. இப்படி நம்ம எழுதி மக்களுக்கு சொல்லிட்டு நம்ம விட்டுறலாம். நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு மந்திரத்த உருவாக்கிட்டேன். ஆனா, என்னுடைய பக்தி நிலை, என்னுடைய வழிபாடு எனக்கு தெரியும். நீங்க எப்படி கும்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க அத பெர்ஃபெக்ட்டா செய்வீங்களா? 70% செய்வீங்களா? 20% செய்வீங்களான்னு எனக்கு தெரியாது. அப்ப நாம சொல்லிக் குடுக்கிறத கரெக்ட்டா சொல்லிக் குடுத்தோம்னு சொல்லி, நான் பண்றது ஜோதி நான் அவர பார்த்தப்போ ஒளியின் ரூபத்துல வந்து என்கிட்ட பேசினார். அதனால நம்ம ஒரு ஜோதி வழிபாடு பண்ணுவோம். ஒரு மண் விளக்குல நெய் தீபம் ஏத்துவோம். 1 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது வந்து சித்தர்களை அழைக்கும் முறை. இப்படிதான் நீங்க எல்லா எல்லா சித்தரையுமே. சித்தருக்குமே இதுதான் முறை. அப்படி வச்சுட்டேன். இப்ப நான் எந்த சித்தர கூப்பிடுறேன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு தான் அவங்க பேரையே மந்திரமா மாத்திட்டேன். நான் உங்கள தான் கூப்பிடுறேன். அப்படின்னு உங்க பேர் சொல்லிக் கூப்பிட்டா இப்ப நீங்க திரும்புவீங்க இல்லையா? கண்டிப்பா சார். அதனால அவர் பேர சொல்லி நான் இந்த மந்திரத்த சொல்றப்ப, ஆ. அப்ப அந்த கடவுள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அப்படின்னு ஓம் ஸ்ரீ கேளக்கிய சித்தர் நமோ நமகன்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டீங்கன்னா, இந்த கடவுள் வராரு. அப்படின்னு நான் ஒரு சின்னதா ஒரு பேப்பர் எழுதி என் Facebook பேஜ்ல ஒரு ரீல்ஸ் போடுறேன். இத கிட்டத்தட்ட ஒரு 30,00,000 பேர் பார்க்குறாங்க. என்னால இத நம்பவே முடியல.